ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு, அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மேஷம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய
விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசி நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் பார்த்தோன்னா கன்னியா ராசிக்காரர்கள்லாம் பெரிய ஏற்றம், உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், நினைத்தது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் ராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால தனகாரகனும் உங்களுடைய ராசியை பார்க்குறார். தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பெரிய விசேஷம். எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்களேனால் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு செலவுகள் இருக்கும். அதாவது வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கர சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நழுவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், அது ஃபைனல் இன்டர்வியூவில் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற இதுவாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தின் அதிபதியான குருவின் வேலையை அவர் செய்யணும். அவர் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மேல் படிப்பு படிக்கக்கூடிய, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன். ஏன்னால் உங்களுக்கு திடீர் பணம் வரும். ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ நாளாக விழுந்திருந்ததெல்லாம் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த அதாவது கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தேனால் அதுவும் இதில் அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரில் இருக்கிறவா, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கிறவா, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயம். அதை தவிர இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அதுவும் இந்த இது இருக்குது இல்லையா, பேர் என்ன, இந்த மூங்கில் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய மியூசிக் வாசிக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் புத்தகம் விற்பவர்கள், புத்தகம், நோட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்பவர்கள், லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, அதை தவிர புத்தகம் எழுதுபவர்கள், இந்த தவிர அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சந்திர பகவான் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல சனி பகவான் பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தேனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், நீர் சம்பந்தமான பொருட்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், அந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், புதன் மற்றும் கேது 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. 4 கிரகங்கள் இருக்கிறதுனால பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சந்திரன் 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். கேட்கவே வேண்டாம். அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த விஷயங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதீத சுபத்துவம் அடைகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாரையும் பேச்சிலேயே வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி, அதாவது 2ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய, அதாவது 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி காலை வரலும் மாலை 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறார். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் கஜகேஸ்ரீ யோகம் அமையிறது. அதனால் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், எதிரிகள் அற்ற நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இது வந்து 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. அங்கே ஒரு துளசி மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.